இது மாதிரி வேலையெல்லாம் செய்யும்போது ரொம்ப கஷ்டமா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது யார் பண்ணியிருப்பாங்க இந்த ஆணி அடிக்கிற வேலை? நம்ம ஜாதி மல்லி பூ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோன்னு பூத்துருக்குது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவகாமி கார்டன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மேலே வந்திருக்கிறோம். நேற்று வந்து நல்லா ஒரு 4 மணி நேரம் மழை பெஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால செடிக்கு தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் மெதுவாக நம்ம போயிட்டு பூ எதனா இருந்தால் பறிச்சுட்டு வீடியோ பண்ணிட்டு வரலான்ட்டு நம்ம சாயங்காலம் இப்போ தான் வந்திருக்கிறோம். வந்து 6 மணி ஆக போகுது. ஆனால் இன்னும் கொஞ்சம் இருட்டுன்னு ஆகலை. இன்றைக்கி வந்து மோசம் வேறு மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பாருங்கள், நம்ம கொய்யாக்காய் வந்து நல்லா இருக்குது. கொய்யாக்காய் செடியும் நல்லா இருக்குது. ஏன்னா நம்ம நேற்று கோனை பாய் ஆணி அடிச்சுக்கிறாங்க சொல்லலாம் கேட்கறத பாருங்க. நம்ம நேற்று தான் வந்து நம்ம கொய்யாக்காய் மரத்துலேருந்து எல்லா கலையும் கட் பண்ணி எடுத்தோம். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கொய்யாக்காய் மரத்தில் யாரோ வந்து ஆணி அடிச்சுட்டு போயிருக்கிறாங்க. தெரியுதான்னு பாருங்க. இதுமாரி வேலையெல்லாம் செய்யும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது யார் பண்ணியிருப்பாங்க இந்த ஆணி அடிக்கிற வேலை? ஆணி வந்து அடிச்சு இது நீட்டாக பண்ணி வச்சுக்கிறாங்கன்னா, நம்மளுக்கு யாருன்னா கெட்டது நடக்கணும்னு நினச்சாங்கன்னா அது அவங்களுக்கு தான் கெட்டது நடக்கும். நம்மளுக்கு வந்து 3வது கொய்யாக்காவும் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்குது. பார்க்கலாம், வந்தால் ஆச்சு. இல்லைன்னா இந்த கொய்யாக்காய் மரத்தை எடுத்துகிட்டு இன்றைக்கும் நான் வந்து புளிச்ச மோர் எடுத்துன்னு வரலான்னு இருந்தேன். இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு போகலான்னு சொல்லியிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக சரி, இது வீடியோ முடிச்சுட்டு கீழே போயிட்டு அந்த நர்சரியில் போயிட்டு சொல்லிட்டு கேட்டு வரணும். ஒரு 4 செடி எடுத்துன்னு போகலான்னு இருக்கிறேன். நம்ம அவரைக்காய் செடி நல்லா இருக்குது. என்ன ஒன்று, அது மொத்தம் நீட்டாக வளர்ந்து கொடியெல்லாம் ஃபுல்லாக இதுவாகிட்டு இருக்குது. இப்போ இதை கட் பண்ணி விட்டுருக்கணும், செடி ஆக்கியிருக்கணும். நம்ம அது கொடியாக விட்டுட்டோம். கத்திரிக்காய் செடியில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து அன்றைக்கி சேரெல்லாம் பூசி விட்டு போனேன். பூச்சி இருந்ததுல இப்போ பரவாயில்ல. இந்த பூ வந்து காயாகி இருக்குது பாருங்க. நம்ம அதை ஃபஸ்ட்டே பார்க்காம விட்டுட்டோம். பார்த்துருந்தா அப்போயே அது பூசி. அதுவும் ஒரு மருந்து ஃப்ரெண்ட்ஸ் இந்த கத்திரிக்காய் செடிக்கு. இந்த செடியில் இருக்கிற சேறு மண்ணையே எடுத்து நம்ம அந்த இலை மேலே தடவி விட்டுட்டு தண்ணி ஊற்றினோம்னா அந்த பூச்செல்லாம் செத்துருமா. அதுதான் நம்ம செஞ்சுட்டு போனோம். இப்போ பரவாயில்ல, இந்த கத்திரிக்காய் செடி நல்லா இருக்குது. நம்ம இந்த 2 வாழைக்காய் மரம் வச்சோம். இந்த வாழைக்காய் மரமும் ரொம்ப பெருசாகிடுச்சு. இது எடுத்து நட முடியாமல் இருக்குது. எலுமிச்சை மரம் இதுவும் எடுத்து ஒரு பெரிய தொட்டியில் நடணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இந்த மஞ்சளை மாற்றி வச்சோம். இந்த மஞ்சள் எல்லாமே நல்லா இருக்குது. இந்த கரும்பு நான் கழிச்சு விட்டுருக்குறேன். இது எல்லாத்தையும் எடுத்து வத்தி போட்டு எடுத்துன்னு வந்து ஒரு நாளைக்கு எரிய வைக்கணும். நாவ மரம் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம செம்பருத்தி செடியில் வந்து ஒரு செம்பருத்தி பூ பூத்துருக்குது, நாட்டு செம்பருத்தி. காலையில் இன்னைக்கு மதியானமே பூஜை பண்ணும்போது மாமா கேட்டாங்க, இதா பூத்துருக்குது. நம்ம மல்லிகைப்பூ செடியில் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நிறையா அரும்பு வச்சுருக்குது. இது வந்து குண்டு மல்லி, இது வந்து அடுக்கு மல்லி, இது வந்து நம்ம முழம் கட்டி வைக்கிற மல்லி ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இது எல்லாம் இலையை உருவி போட்டோம், கட் பண்ணி விட்டோம். இது மறுபடியும் கட் பண்ணி விடணும் போல இருக்குது. நான் கத்திரிக்கோள் நேற்று கீழே எடுத்துன்னு போயிட்டேன். பாருங்கள், இந்த செடியில் வந்து நிறைய அரும்பு வச்சுருக்குது. இப்போ தான் நல்லா இருக்குது எனக்கு சந்தோஷமாக. ஏன்னா இது கொடியாக போயிடுச்சு, நீட்டாக வேஸ்ட் ஆகிடுச்சேன்னு நினச்சேன். இப்போ பரவாயில்ல, எல்லாத்துலேயுமே அரும்பு வந்துருக்குது. நம்ம சீத்தாப்பள்ளி மரமும் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கீழே இருக்கிற கிளையெல்லாம் கழிச்சு விட்டேன் நான். இதை பிடிச்சி இப்படி கட்டி விடணும் ஒரு கயிறு இருந்தாக்கா. ஏன்னா அப்போ தான் மண்ணுக்கு வந்து கொஞ்சம் வெயில் படும். இப்போ வந்து வெயில் கம்மியாக ஒரு 4 வெயில் கம்மியாயிடும். இது இப்படி கட்டி விட்டோம்னா தான் அந்த மண்ணுக்கு வந்து வெயில் படும். இது உள்ளே வச்சுருக்கிற செடி எல்லாமே நல்லா இருக்குது. இது வந்து நம்ம எல்லாத்தையுமே கட் பண்ணி விட்டுருக்குறோம். புது மண்ணில் வந்து நம்ம இதை எடுத்து வச்சுருக்குறோம், இந்த மாங்காய் மரத்தை. இதில் நிறைய துளிர் வருது ஃப்ரெண்ட்ஸ். இது துளிரா என்னான்னு தெரியல. இது நான் பெருசாக வந்த பிறகு உங்ககிட்ட காட்டுறேன். இது உள்ளே வச்சுருக்கிற செம்பருத்தி செடியும் நல்லா இருக்குது. கட் பண்ணி விட்ட அழவந்தாழை செடியும் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நெல்லிக்காய் மரம். நெல்லிக்காய் மரம் வந்து ஃபுல்லாக இலை நிறைய மூடின்னு இருக்குது. பார்க்கலாம் அதுலையாவது வருதா நெல்லிக்காய் பூ என்னான்னு சொல்லிட்டு. இது வந்து ஆரஞ்சு கனகாமரம் செடி. இது ஃபுல்லாக இன்னும் இதில் அரும்பு வரல. இதுவும் பூக்கிற டைம் தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஜாதி மல்லி பூ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோன்னு பூத்துருக்குது. சம்பங்கி செடியெல்லாம் நல்லா இருக்குது. கத்திரிக்காய் செடியும் நல்லா இருக்குது. இது உள்ளே வச்சுருந்த செடிங்கெல்லாம் நல்லா இருக்குது. ஆனால் இது சப்போட்டா வருமா என்னன்னு தெரியல, பார்க்கலாம். இல்லைன்னா வேறு எதாவது வாங்கிட்டு வந்து வைக்கணும். இந்த கரும்பு முருங்கையும் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்.
நான் வந்து பெருசாக வச்சுருக்கிற பழுப்பு கீழே சாயாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு இது உள்ள இருக்கிற கனகாமரம் செடி நல்லா இருக்குது. இது நாட்டு கனகாமரம். ஆனால் இன்னும் பூ வரல. அன்றைக்கி தான் நம்ம வந்து நேற்று ரோஸ் செடி எல்லாமே கட் பண்ணி விட்டோம். இது பாருங்கள், இந்த ஒரு முல்லைப்பூ செடி இதுலேயும் அரும்பு வந்திருக்குது. நிறைய அரும்பு வச்சுருக்குது இந்த முல்லைப்பூ செடியில். இது உள்ளே இருக்கிற செடியும் நல்லா இருக்குது. கத்திரிக்காய் செடி அது வந்து நம்மளுக்கு தானாகவே முளையுது. அது எருக்கஞ்செடி. இப்போல்லாம் எருக்கஞ்செடியிலையும் வந்து தண்ணி ரெடி பண்ணி ஊற்றுறாங்க, செடிக்கு ஃபெர்டிலைசர். அடுக்கு செம்பருத்தி செடி நல்லா இருக்குது. இந்த செடியில் வந்து நிறைய அரும்பு வச்சுருக்குது. இந்த அடுக்கு செம்பருத்தியில் இது பெருசாகிடுச்சுன்னா அதை எடுத்துகிட்டு இதே விட்டுடலான்னு பார்க்குறேன் நான். நிறைய களை ஆயிடுச்சு, அதெல்லாமே கட் பண்ணி விடணும். இதில் இவ்வளோ கலையில் வந்து நிறைய அரும்பு வச்சுருக்குது. ஆனால் பூ வந்து கொட்டி போயிடுது நிறைய. இப்போ அங்கே சூரியன் இது நிலாவா, நிறைய அரும்பு கொட்டி போயிடுது. இதுலேயும் ஒரு மஞ்சள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையும் செவ்வரளி செடியில் வந்து நான் மொத்தத்தையும் கட் பண்ணி விட்டுட்டுருக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கலாம் இதில் வந்து மறுபடியும் பூ வருதா என்னன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி நம்ம கார்டனில் இவ்வளோ தான். செம்பருத்தி செடியும் கொஞ்சம் உயரமாக ஆயிருக்குது. பார்க்கலாம் இதுலேயும் பூ வருதான்னு சொல்லிட்டு. இன்றைக்கி நம்ம கார்டனில் இவ்வளோ தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். ஹே மல்லே பூ வச்சு வச்சு வாடுதே, அந்த வெள்ளி நிலா வந்து வந்து தேடுதே. மச்சான் எப்போ வர போற, மச்சான் எப்போ வர போற, 10 தலை பாம்பா வந்து